என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படாத வகையில் செயல்பட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். டிஎன் அலர்ட் செயலி மூலம் பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. மழை காலத்தில் வெள்ள தடுப்பு பணிகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. சென்னையில் கால்வாயில் விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்ததற்கு தமிழக அரசே பொறுப்பு. முறையாக தடுப்புகளை வைத்து பணிகளை மேற்கொள்ளவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பருவமழை வானிலை அறிவிப்பை பொறுத்து வடிகால் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. ராயபுரம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். அசோக் பில்லர் பகுதியில் பாதாள சாக்கடையில் தவறி விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த விவகாரம். மழைநீர் வடிகால்வாய் பகுதிகளில் விபத்து ஏற்படாத வகையில் தடுப்புகள் வைத்து பணியாற்ற மேயர் பிரியா அறிவிப்பு. அரசியல் கட்சிகளின் கொடி, அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கு ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது இல்லை. தாவேக கொடியில் யானை சின்னம் இடம்பெறுவதை தடுக்க கடிதம் எழுதிய பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பதில் கடிதம். அமைச்சரவையில் இடம்பெற்ற கோவி செழியன், ராஜேந்திரன், நாசர் உள்ளிட்டோர் பொறுப்பேற்பு. பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். நிபந்தனை ஜாமீன் பெற்ற நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திட்டார். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளிக்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு எந்த தகுதியும் கிடையாது. மு.க.ஸ்டாலின் தனது குடும்பத்தை பற்றி மட்டுமே நினைப்பதாக மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் விமர்சனம். கிருஷ்ணகிரி, சூளகிரி பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் மற்றும் சீரான மின்சாரம் கிடைக்காததால் விவசாயிகள் பாதிப்பு. அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம். காஞ்சிபுரத்தில் அமையவிருக்கும் பரந்தூர் பசுமைவெளி விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி மும்முரம். நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. மதுரையில் மத்திய அரசின் கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட 3 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் கோயில் பூசாரி மற்றும் வங்கி மேலாளருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன். இருவரும் வரும் 3ஆம் தேதி கோவை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகவும் உத்தரவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். 17 மீனவர்களும் வவுனியா சிறையில் அடைப்பு. சென்னையில் பிரபல உணவகத்தில் வாங்கிய பிரியாணியில் இறந்து கிடந்த பள்ளி. பிரியாணியை உட்கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி.
விருதுநகர் இருக்கன்குடியில் மின் கம்பத்தில் ஏற்பட்ட மின் கசிவால் 5 வயது சிறுமி உயிரிழப்பு. அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் செட்டிமாரம்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் சீராக இல்லை என குற்றச்சாட்டு. காவேரி பட்டணம் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. புரட்டாசி மாத பிரதோஷத்தை ஒட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். தீவிர சோதனை மற்றும் கட்டுப்பாடுகளுடன் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி. மதுரை, மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழை. நெய்வேலியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய மழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பதி லட்டுகளில் மாட்டுக் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு. ஆந்திர அரசு அமைத்த சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் திருமலையில் ஆய்வு. திருப்பதியில் பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியில் சிறப்பு விசாரணை குழுவினர் ஆய்வு. தரம் உள்ளிட்டவை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தகவல். திண்டுக்கல் ஏஆர் டைரி நிறுவனத்தின் தலைவர் முன்ஜாமீன் கோரி திருப்பதி மாவட்ட நீதிமன்றத்தில் மனு. 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மனு அளித்தார். பிரபல பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் பால்கே விருது. அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறும் 70வது தேசிய திரைப்பட விருது விழாவில் வழங்கப்படும் என அறிவிப்பு. இந்திய சினிமாவில் ஈடு இணையற்ற பங்களிப்பை வழங்கிய மிதுன் சக்கரவர்த்திக்கு தாதா சாஹேப் விருது அறிவிக்கப்பட்டது மகிழ்ச்சி. பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. பிரதமரை பதவி இழப்பு செய்யும் வரை உயிருடன் தான் இருப்பேன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய விவகாரம். உச்சக்கட்டு வெறுப்பு அரசியலில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் கண்டனம். ரஃபேல் ஜெட் விமானங்களுக்கு பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம் என தகவல். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரான்ஸ் பயணத்தின் ஒரு பகுதியாக ஒப்பந்தம். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை போல் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவர். முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் தாக்கு. சுனிதா வில்லியம்ஸை மீட்க சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று அடைந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம். மீட்க சென்ற ரஷ்ய, அமெரிக்க வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. To the International Space Station. And Nick, welcome back home to the International Space Station. It's great to be here with bringing the 72 back up to 11. Alex and I had a smooth ride up here, and so first off I just want to say thank you to the teams that got us ready to fly Freedom. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல். ஒரே நாளில் 105 பேர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 192ஆக அதிகரிப்பு. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரம். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி. 4ஆம் நாள் ஆட்டத்தில் வங்கதேச அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் சேர்ப்பு. எச் வினோத் இயக்கத்தில் உருவாகும் விஜயின் கடைசி திரைப்படம். படப்பிடிப்பு அக்டோபர் 4 தொடங்கும் என தகவல்.
ஜவான் பட வெற்றியை தொடர்ந்து மீண்டும் பாலிவுட்டில் களமிறங்கும் இயக்குனர் அட்லி. சல்மான் கான், கமல்ஹாசனை வைத்து புதிய படத்தை இயக்குகிறார். ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான தேவாரா திரைப்படம் 3 நாட்களில் 304 கோடி வசூல் செய்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.